ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிப்ளிங் எக்ஸ்ப்ளோர்ஸ். என்னடா பார்க்கில் வீடியோ காட்டுறாளேன்னு பார்க்குறீங்களா? லாஸ்ட் வீக் சாட்டர்டே, அதாவது தீபாவளிக்கு 1 டே பிஃபோர் என்னோடய ஆனிவர்சரி, அதுக்கு 1 டே பிஃபோர் வந்த சாட்டர்டே தான் வந்து என் கசின்ஸ் பசங்களாம் வந்திருந்தாங்க. ஸோ அன்னைக்கு தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு பார்க்குறீங்களா? எப்பவும் போல் போகிற பார்க்கு தான், எப்பவும் எடுக்கிற வீடியோ தான். மழை தண்ணி போகிறதுக்காக தோண்டி வச்சுருந்துருக்காங்க. அதில் தூக்கி காலை விட்டுட்டேன். செம்ம டம்மால்னு விழுந்துட்டேன். அன்றைக்கி நடக்கவே முடியல. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எனக்கு வந்து ஃபஸ்ட் பர்த்டே ஆர்டர் கமிட்மெண்ட் இருந்துச்சு. அன்னைக்கு அதை 1 டே பிஃபோர் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. அன்றைக்கி மத்தியானம் தான் நான் அட்வான்ஸ் வாங்கினேன். என்னால் பண்ண முடியுமானே தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்தேன். அதோடு தான் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே நான் போகல. இருக்கிற எல்லா கை வைத்தியமும் வீட்டில் இருக்கிறது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். ஆயின்மெண்ட் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி போட்டுட்டு, பெயின் கில்லர் வாங்கி போட்டு அப்படி தான் நான் ஊட்டிகிட்டு இருந்தேன். சரி, இந்த ஆர்டர் எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முடிச்சுட்டு தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போனேன். இது வந்து என்னோடய நெய்பர் தம்பி. நான் இவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும் இந்த வீடியோவில். ஏன்னா அவன் தான் வந்து என்னை சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாத்தையுமே வந்து தூக்கிட்டு வந்தது வச்சது எல்லாமே அவனும் என்னோடய நெய்பர் சிஸ்டர். உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து வென்யூ வந்து அண்ணா நகர். என்னால் வந்து நான் போக முடியுமா எதுவுமே எனக்கு தெரியல. ஆனால் என்னென்னா முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீ ஆகிடணும், முடிச்சுட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும், அந்த ஒரு இதிலே தான் என் மைண்ட் வந்து ஓடிட்டே இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீ பண்ணாமல் இருக்காத பண்ணு அப்படின்னு தான் எனக்கு வந்து சொன்னாங்க. யாருமே வந்து டிஸ்கரேஜ் பண்ணலை. இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு கேக்கு, பட்டர்ஃப்ளை தீமில். ஸோ பட்டர்ஃப்ளையும் செட் பண்ணணும், ப்ளஸ் ரெட் வெல்வெட் அண்ட் சாக்கோ ட்ரஃபிள் கேக்கு. இந்த கேக் நான் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா, என்னோடய ஆஃபீஸ் ஃப்ரெண்டு வந்து ரெஃபர் பண்ண கேக்கு. அவள் வந்து ஃபஸ்ட் டைமாக ரெஃபர் பண்ணியிருக்கா. அவள் வந்து என்னடி ஆச்சு கால் அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த கேள்வி என்ன கேட்டான்னா, உன்னால் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால். ஸோ எனக்கு என்னென்னா, அவளுக்கு எதுவும் அசிங்கமாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கண்டிப்பாக வந்து பண்ணிடணும்னு நினச்சேன். ரொம்ப ஹாப்பி. அவள் வந்து ஹாப்பி கில்ட் எல்லாமே இருந்துச்சு அவளுக்கு. ஸோ இந்த வீடியோவில் அவள் ரெஃபர் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து எங்கள் அம்மாவை நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டேன் லாஸ்ட் வீக் வந்து. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் நான் இந்த வீடியோவில்.